எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சுருள் படிக்கட்டு சார் பார்க்கவே நல்லா அட்ராக்டிவா இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அதை போடணும்னு ஆசைப்படுறாங்க. அது போடலாமா சார்? அது போடக்கூடாதுமா. அது சுருள் படிக்கட்டு போட்டோம்னா குழந்தை விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார். முதலமைச்சர் ஆகிறதுக்கெல்லாம் கோவில் இருக்குன்னு நான் ஒரு ஹெட்லைன்ஸ் மாதிரிலாம் பார்த்தேன் சார். உண்மையா இருக்கிறது. நம்மளுடைய ராஜமுத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். அந்த ஆண்டாள் கோவிலுக்கும் சிஎம் நாற்காலிக்கும் சம்பந்தம் உண்டு. வடமேற்கு வடக்கு தெருக்குத்து மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். கலைஞர் வீடு வடமேற்கு வடக்கு தெருக்குத்து பார்வை. குதிரை லாடத்தை பத்தி ஒரு முறை பேசிட்டு அதை வீட்டில் வைக்கிறதுனால என்ன பலன்கள் இருக்கு? தேவையில்லாத பணத்தை நீங்க செலவு பண்றீங்க இல்லையா, அதை தடுக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வாஸ்து ரீதியா நம்ம எல்லாருக்குமே தொடர்ந்து பல தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம். சொல்லுங்க. மாடர்ன் வீடுகளில் ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுறது அப்படின்னா அந்த சுருள் படிக்கட்டு சார். பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அதை போடணும்னு ஆசைப்படுறாங்க. சமீபத்தில் நிறைய வீடுகளில் கட்டும் போதும் நானுமே நேரில் பார்த்துருக்கேன். அது போடலாமா சார்? அது போடக்கூடாதுமா. அது சுருள் படிக்கட்டு போட்டோம்னா சில இடங்களில் குழந்தை கொடி சுற்றி பிறப்பதாக ஒரு ஐதீகம். அதை அவாய்ட் பண்ணுறது சால சிறந்தது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எடுத்துகிட்டு போயிட்டு தென்கிழக்கில் அந்த சுருள் படிக்கட்டு போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வடமேற்கில் மேற்கு நடுப்பகுதி சுருள் படிக்கட்டு போட்டு மேலே கொண்டு போவாங்க. அது மிகப்பெரிய தவறு. நான் சுருள் படிக்கட்டு போட்ட வீட்டெல்லாம் நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த வீடு அமைதியாக இருக்குது. யாரும் கேட்பாரற்று கிடக்கிறது. நிறைய விஷயங்கள் அது நடக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் தென்மேற்கில் ஒரு செப்டிக் டேங்க் போட்டீங்க. ஒரு 25-30 வருஷம் கழித்து அந்த வீடு அமைதியாக இருக்கும். யாரும் இருக்க மாட்டாங்க. சுருள் படிக்கட்டும் அந்த வேலையை செய்யும். பயங்கரமாக கூட்டம் நெரிசலாக இருக்கும். டெய்லியும் அந்த வீட்டில் 10 பேர் சாப்பிடுவாங்க. 20 வேலை ஆட்கள் இருப்பாங்க. தென்மேற்கில் ஒரு செப்டிக் டேங்க் போடுங்க. ஒரு 10-15 வருஷத்தில் அந்த வீடே அமைதியாக இருக்கும். யாரும் வரமாட்டாங்க. தனி வீடாக இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் வாஸ்துவில். எப்பயுமே நீங்கள் கோவில்களை பற்றி நிறைய கோவில்கள் சொல்வீங்க. புதுசாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பல கோவில்கள் சொல்வீங்க. சமீபத்தில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார். முதலமைச்சர் ஆகிறதுக்கெல்லாம் கோவில் இருக்குன்னு நான் ஒரு ஹெட்லைன்ஸ் மாதிரிலாம் பார்த்தேன் சார். உண்மையா முதலமைச்சர் ஆகுனா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா முதலமைச்சர் ஆகலாம்? முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னா எல்லாருமே அது கனவு காண்றது தான். நானும் நினைப்பேன், நீங்களும் நினைக்கலாம், இல்லைன்னா கேமராமேன் சாரும் நினைக்கலாம். எல்லாருமே அது ஒரு ஆசை தானே. குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும்தான் முதலமைச்சராக வரணுமா? அப்படி இல்லையே. நம்ம விஜய் வருவார் நினைச்சோமா? நான் நினைக்கலம்மா. ஓப்பனாக சொல்கிறேன், நான் நினைக்கல. நான் நினச்சது வேற யாரோ. ஆனால் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. மக்கள் மனசில் தீர்மானித்து விட்டார்கள், இவர்கள் வந்தால் நன்றாக இருக்கும்னு. நம்ம அந்த சப்ஜெக்ட் விட்டுருவோம். சப்ஜெக்ட் இப்போ என்னென்னா, இதற்கு ஒரு கோவில் இருக்கா அப்படின்னா இருக்கிறது. நம்மளுடைய ராஜமுத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். அந்த ஆண்டாள் கோவிலில் சமீபத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐயர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கலசத்தை எட்டி வச்சிட்டாரு. அது எல்லா நியூஸ்லேயும் வந்தது. அப்போவே எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அந்த ஆண்டாள் கோவிலுக்கும் சிஎம் நாற்காலிக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போது இப்போ இருக்கிற பிரசன்ட் சிஎம் அந்த சிஎம்ல தொடர மாட்டார் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அது உண்மையும் கூட. ஆனால் அவர் தோற்கிற வரைக்கும் போகும்னு யாரும் எதிர்பார்க்கல. குளத்தூர் தொகுதியில் தோத்துட்டாரு. அப்போ அந்த ஆண்டாள் கோவிலுக்கும் சிஎம் பதவிக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. 2011 ஆண்டாள் கோவிலை ஒரு சில விஷயங்கள்ல அந்த அம்மா மறைந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் டச் பண்றாங்க. 10 வருஷம் சிஎம்மா இருந்தாங்க. 2 டைம்ஸ் வந்தாங்க. அவங்க நடுவில் இறந்துட்டாங்க. 2 டைம்ஸ் வந்தாங்க. அப்போ அந்த கோவிலுக்கு மிகப்பெரிய விஷயம் உண்டு.
அது வடகிழக்கு சம்பந்தப்பட்ட கோவில். அப்போ அந்த வடகிழக்கு சம்பந்தப்பட்ட கோவில்னா நீங்க கேட்டது அதேதான். வடகிழக்கு யார் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அவங்க எல்லாருமே அந்த சிஎம் பதவியில இருப்பாங்க. வடகிழக்கு சிஎம்மா இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி நல்லா இருக்காது. ஒய்ஃப் இறந்துருவாங்க, இல்லைன்னா பிரிஞ்சு இருப்பாங்க. இது மாதிரி இருக்கும். நீங்க கேட்கலாம், என்ன சார் இப்போ வந்து சொல்றீங்கன்னா, அண்ணாதுரை அவர்களுடைய மனைவி இறந்து விட்டார்கள், நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் மனைவி அவர்கள் இறந்து விட்டார்கள், கலைஞருடைய முதல் மனைவி இறந்து விட்டார்கள். இப்படியே நீங்க கேட்டுட்டே வரலாம். சார் அப்ப ஸ்டாலின் அவர் தப்பிச்சிட்டார், அவர் தப்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லலாம் இந்த வாட்டி. சரிங்களா? அப்போ இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் சிஎம் அவர் பிரிஞ்சிருக்காரா இல்லையா? அப்போ அந்த கோவிலுக்கும் முதல்வர் நாற்காலிக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. அப்போ அந்த கோவிலுக்கு யார் யாரெல்லாம் சிஎம் ஆசையில் இருக்காங்களோ அந்த கோவிலை டச் பண்ணால் சிஎம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு கோவில். இன்னொரு கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர். அது அரசியலுக்கு உண்டான ஒரு கோவில் மாதிரி. மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். அரசியலில் நானும் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போகலாம். வரலாமே. இப்போ உதாரணத்துக்கு இவ்வளோ இளைஞர்களை நான் பார்த்தது இல்லைல்ல. எல்லாருமே வருவாங்க, பேசுவாங்க, போயிடுவாங்களே தவிர இவ்வளோ இளைஞர்கள் ஆர்வமாக வருகிறார்கள். நான் இந்த வருஷம் தான் பார்க்குறேன் அது மாதிரியான ஒரு கூட்டத்தை. ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். அஸ்ட்ராலஜராக இருக்கட்டும், மீடியாவில் இருக்கவங்களா இருக்கட்டும், ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து நானும் ஃபேம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அது எல்லாருக்குமே இருக்குமா? அது எல்லாருக்குமே இருக்கும்போது அந்த நேரம் ஒர்க் அவுட் ஆகணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை டச் பண்ணுகின்ற பொழுதும் வடமேற்கு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுதும் நம்மள ஃபேமஸ் ஆகிடும். வடமேற்கு தான் யூடியூப், வடமேற்கு தான் மீடியா, வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல நம்ம ஒரு வீட்டில் இருந்துட்டோம் அப்படின்னா நாம தான் தலைப்பு செய்தி. ஷூரா நடக்கும். நீங்க வேணா வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிஎம் இருக்கார் இல்லையா, அவர் வீட்டை கூட மாத்திக்கிட்டு வடமேற்கு வடக்கு தெருக்குத்தா பார்த்து ஒரு வீட்டில் இப்போ குடி போயிட்டாரு அப்படின்னா தலைப்பு செய்தி அவர் தான் ஒரு 10 வருஷத்துக்கு. 10 வருஷத்துக்கு. ஆமா சார், அவரை விட்டுருங்க. இப்போ நான் வந்து தலைப்பு செய்தியாக வரணும் சார் அப்படின்னா நம்ம வீட்டை அது மாதிரி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய சர்க்கிளில் நம்ம தான் தலைப்பு செய்தி. அந்த வடமேற்கு வடக்கு தெருக்குத்து அவ்வளவு பெரிய வேலையை பார்க்கும், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்போ வடமேற்கு வடக்கு தெருக்குத்து தவறானா தவறு. தவறுலதான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. தவறுலதான் இப்படி ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா கலைஞர் வீடு வடமேற்கு வடக்கு தெருக்குத்து பார்வை அது. அதனாலதான் ஒரு 50 ஆண்டு காலம் தலைப்பு செய்தியா இருந்தாரு. ஆட்சியிலேயே இல்லைன்னா கூட அவர் தான் தலைப்பு செய்தி. அப்போ நம்ம வந்து ஒரு மீடியாவில் இப்படி இருக்கணும், இல்லை நான் வந்து ஒரு சினிமாவில் மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீடுமே வடமேற்கு வடக்கு தெருக்குத்தா இருக்கும். பெரிய பெரிய ஜட்ஜஸ் வீடும் அப்படிதான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் குப்பை கொட்ட முடியும். எங்கள் வீடு வந்து ஒரு இடத்துல வடமேற்கு வடக்கு தெருக்குத்து. அதனால தான் நான் வந்து எல்எல்பி பண்ணேன். வக்கீல் வீடும் அப்படிதான் இருக்கும். நிறைய மாற்றங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல இருக்கிறவன் தான் வந்து கவிதை எழுதுவான். அப்படியே சார்? ஆமா. தென்மேற்கு ப்ராப்ளம் அண்ட் வடமேற்கு ப்ராப்ளம் இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய கவிஞராக மாறலாம், கைத்தட்டல்கள் கிடைக்கும். அப்போ அது வாஸ்துல கரெக்டா இருக்கிறதுனால அது வராது சார்? ஒரு சில நான் தான் சொன்னேன் இழப்புடன் கூடிய வெற்றின்னு. ஒரு சில இடத்தில் நீங்கள் ஃபேமஸ் ஆகணும், நம்மளுடைய உழைப்பு மேலோங்கணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் நமக்காக துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இயற்கையின் நியதி. பாட்டுக்கும் அப்படிதான், எல்லாத்துக்குமே அப்படிதான். உதாரணத்துக்கு ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவிதை போட்டி நடந்ததுமா எங்க காலேஜில். எல்லாரும் கவிதை எழுத சொன்னாங்க இன்ஜினியரிங் காலேஜில், ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜில். அது என்ன ஆச்சுன்னா எல்லாருமே கவிதை எழுத சொன்னா என்னென்னமோ எழுதிட்டு இருந்தான். நானும் போயிட்டு கவிதை எழுதலான்னு சொன்னா ஒரு 200 பேர் முன்னாடி படிக்கணும். அதை நான் டி ராஜேந்தருடைய முதல் பாடல் கவிதை எழுதுனா மாட்டிப்பேன். சலங்கை இட்டால் நீ ஒரு மாதுன்னு எழுதுனா மாட்டிப்பேன். நான் என்ன பண்ணேன், இப்போ ஏன்னா அந்த பசங்களுக்கு அப்போல்லாம் வந்து இந்த விஜய் அஜித்னு போயிட்டானுங்க. நான் அப்போ யோசித்தேன், இப்போ சரணத்துலேருந்து எடுப்போம். அப்போ தெரியாது. தடகத்தில் மீன் 2 காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ, இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் அவன் கல்களோ, காற்றில் மிதந்து வரும் நந்த வனத்து கிளி கால்கள் முளைத்தது என்று நடை போட்டால் ஜதி என்னும்
ரதியினிலே மழை இவள் நனைந்திடவே உன் பரதம் தான் துளிர் விட்டு பூ போல பூத்தாட மனம் எங்கும் மனம் வீசுது அப்படின்னு டி ராஜேந்தர் கவிதையை நான் எழுதின மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். என்ன ஆச்சு சார்? ஒரே கிளாப்ஸு. இந்த டி ராஜேந்தர் சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவருடைய பாடல் வந்து எனக்கு அந்த நேரத்தில் கைத்தட்டல் வாங்கி கொடுத்தது. அப்போ நான் கவிதை எழுதுறேன்னா எனக்கு அப்போ வடமேற்கு ப்ராப்ளம். இப்போ யார் யாரெல்லாம் கவிஞராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் வடமேற்கு ப்ராப்ளம் இருந்தால் தான் இது வரும். ஃபேமஸ் ஆகணும்னா அப்போ வடமேற்கு வடக்கு தெருக்கூத்தில் இருக்கணும். அதுக்கு கோவில்கள் இருக்கா சார்? கோவில்கள் இருக்கு. என்ன கோவில் சார்? அது வந்து நம்முடைய குருவாயூர் பாலகிருஷ்ணன். நிறைய விஷயங்கள் சொல்லலாமா? நீங்கள் சினிமாவில் ஃபேமஸ் ஆகணுன்னாலும் அந்த வடமேற்கு வேலை செய்யும், கவிஞர்கள் ஆகணுன்னாலும் வடமேற்கு வேலை செய்யும். அதுக்கப்புறம் சார் நான் வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தென்மேற்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது தென்கிழக்கு யார் வீட்டிலலாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ, சவுத் ஈஸ்ட்டு கார்னர் யார் வீட்டிலாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த வீட்டில் பெண்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். பெண்கள் தான் அந்த வீட்டை எடுத்து நடத்துவாங்க. ஆண்கள் வந்து ஒய்ஃப் பேச்சை கேட்பாங்க. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏற்கனவே நம்ம குதிரை லாடத்தை பற்றி ஒரு முறை பேசியிருந்தோம் சார். அதை வீட்டில் வைக்கிறதுனால என்ன பலன்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது. அதுக்கான அதாவது நான் குதிரை லாடம் வந்து நான் ஒரு இடத்துல ஜாதகம் கற்றுக்கிட்டேன். எந்த இடம்லாம் சொல்ல வேணாம். என்கிட்ட ஒரு 2-3 குதிரை லாடங்கள் வந்தது. அதோடைய விஷயம் என்னன்னா, தேவையில்லாத பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்க இல்லையா, அதை வந்து தடுக்கும். வெட்டி செலவுகளை தடுக்கக்கூடியது. ஒரு உதாரணமாக ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, திடீர்னு போயிட்டு நான் ஒரு வண்டி வாங்குறேன்னு வேஸ்ட் பண்ணுறது, இது மாதிரியான செலவினங்களை தடுக்கும், ஆபத்துக்களை தடுக்குமா குதிரை லாடம். அதை வந்து மாட்டி வைக்கலாமான்னா தாராளமாக மாட்டி வைக்கலாம். என்கிட்ட 2-3 இருக்குது. அதை மாட்டி வைக்கல, சும்மா வச்சுருக்கேன் நான் ஒரு நம்பிக்கைக்காக. அது நான் ஒரு இடத்தில் ஜாதகம் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதை எனக்கு கொடுத்தாங்க. அதுலேயே இப்போ ஒரிஜினல் டூப்ளிகேட் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு சார். அது எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார்? குதிரை வளர்க்குறவங்க கிட்ட கேட்டாலே கொடுப்பானே. நீங்கள் ஏன் வந்து திரும்பவும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டுன்னு போகிறீங்க? அது உண்மையாக போயான்னு கூட தெரியாது. நீங்கள் குதிரை வளர்க்குறவங்க கிட்ட எடுத்துகிட்டு போய் பழைய லாடத்தை கேட்டால் கொடுக்க போகிறான். வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. தேவையில்லாத செலவுகளை அது குறைக்கும். அதில் அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் சார். இந்த கிழக்கு மூடிய வீடு அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிமா? நல்ல கேள்விமா. அதாவது வாஸ்துவில் நமக்கு எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு வீட்டில் கிழக்கு மூடி இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து வருமானம் இருக்காது. அந்த வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகன் தண்ணி அடிப்பாங்க. அப்போ கிழக்கு மூடினா தண்ணி அடிப்பாங்களா? நிச்சயமாக தண்ணி அடிப்பாங்க. அப்போ கிழக்கு மூடிய வீட்டில் பெண்கள் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு கிழக்கு மூடிய வீட்டில் யாருன்னா போய் பாருங்களேன், அப்படியே வல்லுன்னு எரிஞ்சு விழுவாங்க பெண்கள். ஏன்னா அந்த வீட்டில் ஆண்கள் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ வடக்கு மூடிய வீட்டில் நீங்கள் போனீங்கன்னா இருக்கிற பணத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, வருமானம் தடைப்படும். சார் நான் இப்போ வந்து எங்கள் வீடு வந்து கிழக்கு மூடி இருக்கு, நான் வந்து நல்ல வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் போக முடியல, சுச்சுவேஷன் ஏதோ ஒன்று வந்து தடுக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி கோவிலுக்கு நீங்கள் போய் தரிசனம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வரும். அப்போது அந்த கோவிலும் கிழக்கு மூடின கோவில் தான். அப்போது உங்களுக்கு என்னென்னா, கிழக்கு திறக்கப்பட்ட ஒரு வீட்டிற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். இவ்வளோதான் கான்செப்ட்டு. சார் நான் கன்னியாகுமரியில் இருக்கேன் சார், நான் எப்படி சார் மேல்மருவத்தூர் வந்து சாமி கும்பிட்றது? கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயிலும் கிழக்கு மூடி இருக்கும், திருவண்ணாமலையும் கிழக்கு மூடி இருக்கும். அப்போ என்னாலலாம் மேல்மருவத்தூர் வர முடியாது சார். அப்போ திருவண்ணாமலை போ, அது கிழக்கு மூடின கோவில் அது. அப்போ அந்த கோவிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வா. நான்லாம் கோயிலுக்குள்ளே போக முடியாது சார், ஒரே ஆந்திராக்காரன் வந்து தொல்லை பண்ணுறான், நான் போக மாட்டேன், ஜர்கண்டின்றான். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ அந்த கோவிலை சுற்றிட்டு வா, மலையை சுற்றிட்டு வா, வேற என்ன பண்ண முடியும்?
சில பேருக்கு திருவண்ணாமலை எல்லாம் போனா செட் ஆக மாட்டுதுன்னா சில பேர் சொல்றாங்க. அப்படிலாம் இல்லைம்மா. அது திருவண்ணாமலை என்பது வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா கிழக்கு மூடிய ஒரு கோவில். மிகப்பெரிய அறிவு, ஞானம், செல்வம், கல்விக்கு உகந்த ஒரு கோவில். அருணாச்சலம் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த ஒரு இடமாக நான் பார்க்கிறேன். அங்கே வந்து மலைதான் சுவாமி, சுவாமி தான் மலை. எனக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ, எனக்கு எப்போல்லாம் வந்து ஒரு வெறுப்பாக இருக்கோ, நைட்டு 12 மணிக்கு மேலே நான் கார் எடுத்துகிட்டு எங்கள் ஊரில் இருந்து ஒரு 1.5 hours நான் கிரிவல பாதையில் போய் வண்டியை போட்டு படுத்து தூங்கிடுவேன் பிளாட்ஃபார்மில். இந்த இயற்கை காற்றுக்காக போவேன். அங்கே மிகப்பெரிய வைப்ரேஷன் நல்லா இருக்குமா. அப்போ யாரெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா, நீங்கள் கிரிவலம் போனால் போங்க, இல்லைன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கிட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம் வரும். அங்க படுத்து தூங்குறதுனாலே மாற்றம் வரும். நான் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதில்லை. எனக்கு போர் அடிச்சதுன்னா வண்டி எடுத்துருவேன். 12 மணிக்கு வண்டி எடுத்தேன்னா நைட்டு 1:30 மணிக்கு போய் சேருவேன். பிளாட்ஃபார்மில் ஒரு 2 மணி நேரம் தூங்குவேன். எல்லாம் நிறைய பேர் கிரிவலம் போயிட்டே இருப்பாங்க. ஒரே ஆந்திரா பீப்புள்ஸ் தான் அங்கே. அது வந்து மிகப்பெரிய அறிவுக்கும் நம்ம மூளைக்கும் மிகப்பெரிய சம்பந்தப்பட்ட ஒரு கோவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். நீங்க சொன்ன மாதிரி சில பேர் கிரிவலம் போவாங்க, கோவிலுக்குள்ள போக முடியலன்ற அந்த விரக்தியாலையும் கஷ்டத்தாலையுமே சில பேர் ஊர்களுக்கு அது தேவையே இல்லை. அது ஏன்னா அந்த சுவாமி தான் மலை தான் சுவாமி. நீ கோவில் உள்ள வேலை இல்லை. அதுவும் இல்லாமல் அது 2ஆம் நம்பர் சம்பந்தப்பட்ட கோவில். அது யாரெல்லாம் வீட்டுக்கு 2வது பிள்ளையோ, யாரெல்லாம் வீட்டிற்கு 2வது பெண்ணோ, அவர்கள் அந்த கோவிலுக்கு போனால் ஒர்க் அவுட் ஆகும்.